Hi guys, இந்த வீடியோவில் combinatorsனா என்னென்னதை பார்க்கலாம் வாங்க. Combinators வந்து ஒரு செலக்டர் ஓகேவா. அதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா descendant செலக்டர் ஓகேவா. அப்படின்னா என்னென்னதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு div tag ஓப்பன் பண்ணிக்கலாம். div tagக்குள்ளார ஒரு p tag ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ div tagல என்ன கொடுக்குறேன்னா ஒரு டெக்ஸ்ட்டு தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா. தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ. ஓகே, இப்போ வந்து இந்த p டேக்குள்ளார வந்து என்ன கொடுக்குறேன்னா வெறும் TDSன்னு கொடுக்குறேன் ஓகேவா. TDS1 அந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்தது ஒரு ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் டேக் அதுக்குள்ளார p டேக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ TDS2 நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது இன்னொரு p டேக் கொடுக்குறேன் ஓகேவா. ஒரு p டேக் இப்போ இந்த இடத்துல TDS3ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த div டேக்கு வெளியில் இருக்குது. இந்த div டேக்கு வெளியில் என்ன கொடுக்க போகிறேன்னா TDS0ன்னு கொடுக்குறேன். TDS0 ஓகே. இப்போ அடுத்தது இந்த div டேக்கு கீழே இன்னொரு p டேக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் திரும்பியும் TDS அடுத்தது 4 ஓகேவா. இப்போ காம்பினேட்டர்ஸ் descendant செலக்டர் இது என்ன பண்ணணும்னா div அது ஸ்பேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் p கொடுத்துட்டு மேலே இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் கலர் ஓகேவா. டெக்ஸ்ட் கலருக்கு கலர் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். கலர் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ப்ளூ இந்த கலரை வச்சுக்கோங்க, ப்ளூ ரெட் வச்சுப்போம் ஓகேவா. ரெட் நல்லாயிருக்கும் ரெட்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வைக்கலாம்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் வந்து இதே இருக்கட்டும் ஓகே. இப்போ என்ன லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, TDS0ன்றது செலக்ட் ஆகலை, தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்றது செலக்ட் ஆகலை, TDS1 TDS2 TDS3 TDS4 செலக்ட் ஆகலை. அப்படின்னா TDS1லேருந்து 3 வரைக்கும் தான் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு ஓகேவா. அதுக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா நான் சொல்கிறேன் கோடிங்கில் இங்கே பாருங்கள் div டேக்குள்ளார போ ஓகேவா. அதுக்கப்புறம் p ஓகேவா. div டேக்குள்ளார எத்தனை p டேக் இருக்கோ அந்த p டேக் எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஓகேவா. உதாரணத்துக்கு div டேக்குள்ளார இந்த p டேக் இருக்குது, இந்த p டேக் இருக்குது. ஆனால் பட் இந்த p டேக் வந்து ஸ்பேன் டேக்குள்ளார இருக்குது ஓகேவா. பட் இருந்தாலுமே div pனாலே என்ன அர்த்தம்னா div ஸ்பேஸ் p ஓகேவா. div டேக்குள்ளார எத்தனை பேர் இருந்தாலும் அது எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஓகேவா. அது பேர் தான் descendant செலக்டர் சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது சைல்டு செலக்டர் ஓகேவா. அப்படியே இது பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தென் மட்டும் கொடுங்க. இப்போ என்ன நடக்கும்னா இந்த div டேக் இருக்குல்ல, இந்த div டேக்குள்ளார p டேக் மட்டும்தான் செலக்ட் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பேன் டேக்குள்ளே இருக்க pலாம் செலக்ட் ஆகக்கூடாது ஓகேவா. div டேக்கு இந்த p டேக்கு இந்த p டேக் இது மட்டும் தான் வரணும், வேறு எதுவுமே வரக்கூடாது ஓகேவா. சரி பார்க்கலாம் வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, TDS1 செலக்ட் ஆகிருக்கு, TDS3 செலக்ட் ஆகிருக்கு, TDS2 வந்து செலக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்பேன் டேக்குள்ளார வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்களா, ஸ்பேன் டேக்குள்ளார TDS2 இருக்குது, இந்த p டேக் வந்து கரெக்டாக div டேக்குள்ளே இருக்குது ஓகேவா. அதனால் TDS1 3 செலக்ட் ஆகிருக்கு ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த div டேக் இருக்குல்ல, இந்த கிரேட்டர் தென் இருக்குல்ல, கிரேட்டர் தென் பதிலாக ப்ளஸ்ன்னு கொடுங்க. இது என்ன செலக்டர்னா adjacent ஸ்லிப்பிங் செலக்டர் சொல்லுவாங்க ஓகேவா. இது என்ன பண்ணால் div டேக் இருக்குது, இந்த div டேக்கில் எண்டில் இருக்குல்ல லாஸ்ட்டில் இருக்க p டேக் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இதுக்குள்ளே இருக்கும் செலக்ட் ஆகாது, இதுக்கு மேலே இருக்கிறதும் செலக்ட் ஆகுது ஓகேவா. உதாரணத்துக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் கீழே வேணால் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே இதை 5 அப்படியே நம்பர் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். 6 இது வந்து 7 இது வந்து 8 இது வந்து 9 ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் செலக்ட் ஆகணும். இந்த div டேக் இருக்குது, நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் ஓகேவா. இது வந்து adjacent ஸ்லிப்பிங் செலக்டர். அதனால் என்ன பண்ணால் div டேக்கு நெக்ஸ்ட் p எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். அப்படின்னா இந்த TDS4ன்றது செலக்ட் ஆகும், TDS9 செலக்ட் ஆகும், வேறு எதுவுமே செலக்ட் ஆகாது. பாருங்கள், இந்த TDS5 கூட செலக்ட் ஆகாதுங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் செலக்ட் ஆகும் ஓகேவா. சரி பாருங்கள், TDS4 செலக்ட் ஆகிருக்கு, TDS9 செலக்ட் ஆகிருக்கு ஓகேவா. இப்போ பாருங்கள், TDS4ன்றது div டேக்கு அடுத்தது இருக்கா, ஆனால் அதே அடுத்தது TDS4க்கு அடுத்து TDS5 இருக்குது, பட் அது செலக்ட் ஆகலை ஓகேவா. div டேக்கு நெக்ஸ்ட்டு இருக்க p எலமெண்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும், வேறு அடுத்தது திரும்பி p எலமெண்ட்டாக இருந்தாலும் செலக்ட் ஆகாது. அதுதான் இதோட ரூல். பார்த்துட்டிங்களா ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இந்த div டேக்கு அடுத்தது ஒரு ஸ்பேன் டேக் வேணால் கொடுக்குறேன். ஸ்பேன் டேக்குள்ளார சும்மா ஒரு நன் கொடுக்குறேன் ஓகேவா.
நன். இது என்ன ஆகும்னா பாருங்கள், இப்போ டிவ் டேக்கு அடுத்தது ஸ்பேன் டேக் இருக்குது ஓகேவா, அதுக்கு அடுத்தது தான் பி டேக் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஸ்பேன் டேக் வந்து செலக்ட் ஆகாது, ஏன்னா நம்ம பி டேக் தான் கொடுத்துருக்கோம். பட் பி டேக் வந்து ஸ்பேன் டேக் அடுத்தது இருக்குது, அதனால் இது செலக்ட் ஆகாது. பாருங்கள் பார்த்தீங்களா, செலக்ட் ஆகலை. டிடிஎஸ் 3ன்றது செலக்ட் ஆகலை, டிடிஎஸ் நன்னுன்றது செலக்ட் ஆகலை, டிடிஎஸ் 4ன்னு செலக்ட் ஆகலை. இதுக்குன்னா டிடிஎஸ் 4 செலக்ட் ஆச்சு ஓகே, ஏன்னா அது டிவ் டேக் அடுத்தது இருந்தது அதனால் செலக்ட் ஆச்சு. இப்போ டிவ் டேக்கு அடுத்தது ஸ்பேன் டேக் இருக்குது, ஸ்பேன் டேக் வந்து நன்னு இருக்குது, அதனால் ஸ்பேன் டேக் செலக்ட் ஆகலை. ஸ்பேன் டேக் அடுத்தது டிடிஎஸ் 4ன்னு இருக்குது. பட் அது என்ன கண்டிஷன் எப்படி வேலை செய்யணும், டிவ் டேக் அடுத்தது பி எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. இது பேர் தான் அட்ஜசன்ட் ஸ்லிப்பிங் செலக்டர் சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஜெனரல் ஸ்லிப்பிங் செலக்டர் ஓகேவா. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சிம்பிள் கொடுங்க. இது இந்த சிம்பிள் எங்கே இருக்குன்னா கரெக்டாக 1க்கு பக்கத்தில் இருக்கும் ஓகேவா. இந்த சிம்பிள் என்ன பண்ணணும்னா டிவ் டேக் ஓகேவா, டிவ் டேக்குக்கு கீழே இருக்க பி டேக் எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஓகேவா. எத்தனை பி டேக்காக இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பி, இப்போ இந்த ஸ்பேனை தூக்கி நடுவில் கொடுக்குறேன், டிடிஎஸ் 4ல் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிடிஎஸ் 4ம் செலக்ட் ஆகும், இந்த டிடிஎஸ் 5ம் செலக்ட் ஆகும் ஓகேவா. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா டிவ் டேக்குக்கு அடுத்தது இருக்க பி டேக் எல்லாமே செலக்ட் ஆகணும், அதுதான் இதோட ரூல் ஓகேவா. இது வந்து ஜெனரல் ஸ்லிப்பிங் செலக்டர் நம்ம சொல்லுவோம். பாருங்கள் பார்த்தீங்களா, டிடிஎஸ் 4 செலக்ட் ஆச்சு, டிடிஎஸ் 5ம் செலக்ட் ஆச்சு ஓகேவா. அடுத்தது இது ஒரு டிவ் டேக் ஓகேவா, இந்த டிவ் டேக் அடுத்தது என்ன இருக்குது, டிடிஎஸ் 9 இருக்குது, அதனால் அதுவும் செலக்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் டிடிஎஸ் 9 ஓகேவா, டிவ் டேக் அடுத்தது தான் செலக்ட் ஆகும். இப்போ நடுவில் ஸ்பேன் டேக் இருக்குது ஓகேவா, ஸ்பேன் டேக் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பி டேக் இருக்குது. பட் அதுவும் டிடிஎஸ் 4ம் செலக்ட் ஆகுது, டிடிஎஸ் 5ம் செலக்ட் ஆகுது ஓகேவா. பாருங்கள் டிடிஎஸ் 4 செலக்ட் ஆகுது, டிடிஎஸ் 5 செலக்ட் ஆகுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.